வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னா 7 சக்கரம் அப்படின்றாங்க நம்ம உடம்புல. முதல்ல எனக்கு இதுல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா ஒரு சமயம் நான் தனிமையில இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தப்ப என்னை நானே சுருக்கிக்கிட்டு ஒரு மாதிரி பயந்துட்டு இருக்க ஆரம்பிச்சேன். ஸோ இந்த நிலைமையில இருந்து நம்ம வெளியே வரணும்னு நிறைய கிளாஸ் அப்புறம் நிறைய பேர்கிட்ட டிஸ்கஷன்லாம் பண்ணேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, நம்ம உடம்புலயே 7 சக்கரம் இருக்கு, அதை ஆக்டிவேட் பண்ணா நம்ம நல்லா ஆயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சித்தர்கள் இதுக்காக தான் ரொம்ப பாடுபட்டதா அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நம்ம உடம்புல இருக்க அந்த 7 சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகாம அடைப்பட்டு இருந்தால் எது அடைப்பட்டிருக்கோ அதுக்குரிய பலன்கள், கெட்ட பலன்கள் நமக்கு வருமா. அதுதான் சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சாப்பிடுற உணவு பழக்க வழக்கங்கள், நீங்க சாப்பிடுற மருந்துகள், நீங்க செய்யற உடற்பயிற்சிகள் எல்லாமே உங்க உடம்புல ஒட்டணும். சில சொல்லுவாங்க, அவர் அவ்வளோ யோகா பண்ணாரு, அவ்வளோ உடற்பயிற்சி பண்ணாரு, எல்லாம் பண்ணியுமே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அவர் உணவு கட்டுப்பாடு, அப்படி ஒரு உணவு கட்டுப்பாடு, அவர் மாதிரி சாப்பாடை பார்த்து பார்த்து யாரும் சாப்பிட மாட்டாங்க, ஆனா அவர் இறந்து போயிட்டாரு. அதனால என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய உணவோ, நம்மளுடைய மருந்தோ, நம்மளுடைய உடற்பயிற்சிகளோ நம்ம உடம்புல சாரணும் அப்படின்னா இந்த 7 சக்கரங்களும் சரியா இருக்கணும் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. 7 சக்கரங்களையும் சரியாக்குற அந்த திறமை மருத்துவர் யாருன்னா இயற்கை தானா. நம்ம இயற்கையா சேர்ந்து இருந்தாதான் அதுக்குரிய பலன்லாம் கிடைக்குமா. நம்ம இயற்கையில இருந்து தள்ளி தள்ளி போக போக ஒவ்வொரு சக்கரமும் அடைபடுமா. மொத்தம் 7 சக்கரம் சொல்றாங்க. முதல் சக்கரம் அது எங்க இருக்குன்னா முதுகெலும்புக்கு கீழே வால் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வால் பகுதி முதுகெலும்போட கீழே மூலாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. இது அடப்பட்டிருந்தா பயம், பாதுகாப்பின்மை, அப்புறம் எனக்கு எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்றது, அப்புறம் பண கஷ்டம், என்னால் முடியாது நம்பிக்கை இருக்கிறது. ஸோ இதுல இருந்து எப்படி வெளியே வரலாம்னா இயற்கை தாங்க. அதாவது வெறும் காலில் செருப்பு போடாம புல்வெளியில நடக்கணுமா, தரையில நடக்கணுமா. அதாவது சிமெண்ட், ஃபேவர் பிளாக், இந்த மாதிரி தார் ரோடு அதுல நடக்கிற சொல்லல, இயற்கை மண்ணு, அதாவது விதை போட்டா விதை முளைக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி மண்ணு அதுலதான் நடக்க சொல்றாங்க. நடக்கும் போது அந்த சக்தி, பூமாதேவியோட சக்தி, அந்த புவியீர்ப்பு சக்தி நம்ம உடம்பு வழியா வருங்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த மூலாதாரம் படுற மாதிரி, அந்த முதுகெலும்பு ஃபுல்லா படுற மாதிரி கட்டாந்தரையில படுத்துக்கணுமா. எதுக்கு அந்த படுக்க சொல்றாங்க? கட்டாந்தரையில ஒண்ணுமே பாயோ எதுவும் போடாம வெறும் தரையில படுக்க சொல்றாங்க. எப்படி ஒரு விதை பூமியில விழுந்த உடனே பூமாதேவி அதை வாங்கிக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா அதை வளர விடுறாங்க, ஒரு சக்தியை கொடுக்குறாங்க. அது வளர்ந்து மரமாகி காய்கனி கொடுக்குது. அது மாதிரி நம்ம பூமாதேவியோட சேர்ந்து இருந்தா அந்த சக்தியை வாங்கி நம்மளும் ரொம்ப நல்ல தைரியத்தோட நம்மளை நம்பி 10 பேர் இருக்க மாதிரி 10 பேருக்கு நம்ம தைரியம் கொடுத்து நம்ம நல்லா வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. திருமூலர் என்ன சொல்றாருன்னா, நம்ம பிறந்தது பூமி மண்ணுல இருந்துதான், அதனால நம்மளுடைய தாயே என்னதான், பூமாதேவி தான், மண்ணு தான் அப்படிங்கிறாங்க. அடுத்து 2வது சக்கரம் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா சுவாதஸ்தானம், அதாவது தொப்புளுக்கு கீழே சொல்றாங்க. இந்த இடம் அடப்பு இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அதாவது உறவுகளோட நம்மளால நல்லா பழக முடியல, ஏன்னா உணர்ச்சிகள் நம்மளால வெளிக்காட்ட முடியல. அதாவது எங்க எப்படி உணர்ச்சிகள் கோவப்படுறது, உணர்ச்சிகளை டக்கு டக்குன்னு காட்டுறது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால உறவுகள் தடைப்படுது, குடும்ப வாழ்க்கை சுவை இல்லாம போயிடுது. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இதை அடைக்கிறதுனால வருதா. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, இதுக்கு வேற ஒண்ணுமே இல்லைங்க, நீர், தண்ணி, தண்ணி, தண்ணி தான். என்னன்னா ஓடுற தண்ணி எப்படி ஒரு அழுக்கு ஒரு தண்ணியில இருக்கு, அது ஓடுற தண்ணின்னு என்ன, அந்த அழுக்கு அடிச்சுட்டு ஓடிதா, அது மாதிரி நம்ம மன அடைப்பு, நம்மளுடைய மனசுல இருக்க அந்த உணர்வுகளை வெளிக்காட்ட முடியாதது எல்லாத்தையும் அதை அடிச்சுட்டு ஓடிடும். அப்ப என்ன செய்யுங்க, நீர் எங்க இருக்கும், குளம், ஓடை, ஆறு, இல்ல கடல், எங்க போக முடியுதோ, ரொம்பவே முடியல வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கெட் நிறைய தண்ணி வச்சுட்டு அப்புறம் தண்ணிக்குள்ள காலை வச்சிருங்க. வெயில் காலம்னா ஐஸ் கட்டியை போட்டு வைங்க, ரொம்ப குளிர் காலம்னா வெதுன்னு தண்ணி வைங்க. அந்த தண்ணி நமக்கு இடமா இருக்க மாதிரி வைங்க. மெயினா இயற்கையா ஓடுறதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். போய் வச்சிட்டோம்னா அது மனசு அப்படியே மாறுமா. அந்த தண்ணி நம்ம உடம்புல இருக்க அந்த உணர்ச்சிகளை மாற்றி நல்ல உணர்வுகளை கொண்டு வருமா. அந்த அடைப்பை, தொப்புள் கீழே இருக்க அந்த சக்கரத்தோட அடைப்பை எடுத்து விட்டுடுமா. நீரின்றி அமையாது உலகுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, சும்மாவா சொல்லியிருக்காரு. 3வது சக்கரம் மணிபூரகம், மணிபூரகம் அப்படிங்கிறாங்க, தொப்புளுக்கு மேல இருக்குது அப்படிங்கிறாங்க. இது என்னன்னா, இது அடப்பட்டிருந்தா தன்னம்பிக்கை இருக்காதான், நான் யாரு அப்படின்னு பயம் வருமா, தன்னம்பிக்கை இல்லாதனால முடிவெடுக்கவே மாட்டோமா, முடிவெடுக்க ரொம்ப பயப்படுமா, வயிறு பகுதினால செரிமானத்துல ரொம்ப பிரச்சனைமா. யாருக்கெல்லாம் செரிமான பிரச்சனை வருதோ இதை கவனிச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு
தொப்புளுக்கு மேல இருக்கிற சக்கரம் தான் அடப்பட்டிருக்கும். இதுக்கு ஒரே ரெமெடி யாருன்னா நம்ம சூரியன் தான். சூரியன்ல வர வெப்பம் தான் இதுக்கு ஒரே ரெமெடி அப்படிங்கிறாங்க. என்னன்னா சூரியனை 6 to 8 மணிக்குள்ள வர சூரியனை நம்ம உடம்புல படுற மாதிரி பண்ணுங்க. இது தொப்புளுக்கு மேல இருக்கிற அடப்புங்கிறதுனால தொப்புள் பகுதி வெயில்ல படணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா எக்ஸசைஸ் எல்லாமே நீங்க அந்த 6 to 8 அந்த சூரிய ஒளியிலேயே பண்ணுங்க. உடல்ல படுற மாதிரி பண்ணுங்க. அந்த சூரிய ஒளியில இருந்து வர அந்த சக்தி இருக்கு பாத்தீங்களா, அது அளப்பறியாதது, அவ்வளோ ஆற்றல் மிக்கது. அதனால சூரியன் இந்த சக்தியை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. 4வது சக்கரம். இந்த 4வது சக்கரம் நெஞ்சுக்கிட்ட இருக்கிறது. இது அடைப்பட்டால் நேசிக்கிறாங்களா? நமக்கு நேசிக்க தெரியாது. நம்மளை நேசிக்கிறவங்களையும் நம்மளை நேசிக்கிறாங்கன்னு தெரியாது. பயம், பதட்டம், அப்புறம் தனிமை, கோபம், மன்னிக்கிற குணமே நம்ம கிட்ட போயிடும். என்ன இது இப்படி அப்படின்ற மாதிரி மன்னிக்கிற குணம் போயிடும். அப்புறம் கடைசியா என்ன சொல்றாங்கன்னா மார்பு வலி அடிக்கடி வரும். ஏன்னா நெஞ்சில் அடப்பட்டா மார்பு வலி அடிக்கடி வரும். இந்த மாதிரி இருக்கிறதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அரச மரம், ஆலமரம், வேப்பமரம், இதெல்லாம் அம்மா மாதிரி இல்ல. நம்ம இறந்து போன பிறகும் நம்முடைய மூதாதையர்கள் அதுக்கு முன்னாடி இறந்து போனாலும் இந்த மரங்கள்லாம் பல வருடங்கள், ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழக்கூடியதா. இது தாய் மாதிரியா. சோ இந்த மரத்தை என்ன சொல்றாங்க, கட்டி அணைச்சுக்க சொல்றாங்க. எப்படின்னா இங்க இருக்க அடப்பு போகணுமா, சோ இந்த மார்பு அந்த மரத்துல படுற மாதிரி இருக்க கட்டி அணைக்கணுமா. அப்படி அணைக்கும் போது அது ஒரு தாய் மாதிரி நம்ம அணைச்சுக்கிட்டு நம்ம மனசோர்வு, மன வருத்தம், இந்த தனிமை, கோபம், மன்னிக்கிற குணம் இல்லாதது, நேசிக்கிற தன்மை இல்லாதது எல்லாத்தையும் மாத்தி ஒரு புத்துணர்ச்சி, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், அதாவது ஒரு நல்ல ஆக்சிஜன், பிரீத் இன் பிரீத் அவுட் நம்ம நல்லா பண்ணோம்னாலே இந்த கோதாவங்கள் போயிடுமா. அது எல்லாத்தையும் யாரு தராங்கன்னா மரம் தான் தருது. இது என்னங்க சாதாரண ஒண்ணுதானுங்க. அதை கட்டி பிடிச்சி கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே நம்மளையே நம்ம ஒரு தாயை அணைக்கிற மாதிரி அணைச்சுக்கிட்டோம்னா நிச்சயம் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். இந்த இருதய அடைப்பு, இந்த நெஞ்சு அடைப்புல இருந்து நம்ம இந்த சக்கரை அடைப்புல இருந்து நம்ம வெளியே வரலாம். 5வது சக்கரம் விசுத்தி அப்படின்னாங்க. இது தொண்டையில இருக்க சக்கரம். சோ தொண்டையில அடைப்பு வந்தா நான் முக்கியம் இல்ல, என் பேச்சு எங்கேயுமே ஈடுபடாது அப்படின்ற மாதிரி நான் தன்னம்பிக்கையே இல்லாம பேசுவாங்களாம். 2வது தொண்டை சம்பந்தமான நோய், தொண்டை வலி, தைராய்டு பிரச்சனை, இதெல்லாம் வருமா. இதுக்கு பிரீத் இன் பிரீத் அவுட் தான் ரொம்ப முக்கியம். அப்ப என்ன சொல்றாங்க, காற்று, மூச்சு காற்று ரொம்ப முக்கியம். அப்ப காடு, மலை, கடல் பரப்பு, இந்த மாதிரி இடத்துக்கு போனா காத்து அதிகமா வீசுமா, அந்த மாதிரி பரப்புக்கு போயிட்டு என்ன பண்ணணுமா, பிரீத் இன் பிரீத் அவுட், நல்லா மூச்சு இழுத்து விட்டு நல்லா மூச்சு வெளியிடணுமா. அதான் என்ன சொல்றாங்க, மூக்கு வழியா எடுத்துட்டு வாய் வழியா விட சொல்றாங்க. அதுக்கும் டைம் சொல்றாங்க, 4 நிமிஷம் சொல்றாங்க. 4 நிமிஷம் தொடர்ந்து நல்லா மூச்சு இழுத்து நல்லா மூச்சை வெளியே விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அடப்பு சரியாயிரும். அந்த அடப்பு சரியாயிட்டீங்கன்னா திங்க் பண்றது, என்னால முடியும், என் பேச்சுக்கு எல்லாரும் கட்டுப்படுவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை ரொம்ப நல்லா வளருமா. அதே மாதிரி கலைகள், இசை, எழுத்து எல்லாமே நல்லா வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. சித்தர்கள், புத்தர், யோகிகள் எல்லாருமே பாருங்களேன் மரத்தடிக்கு கீழே தான் இருப்பாங்க. அந்த நிழல் ஒண்ணு. 2வது மரங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷன் தருமா. அதனாலதான் மரத்தடியில இருந்து செய்யறாங்க. ஆங்கை அப்படின்னா இந்த இடம், 3வது கண், நெற்றிக்கண் அப்படின்னு சொல்றாங்களே, அதுதான். இந்த 2 கண்ணு போக 3வது கண்ணு. இந்த இடம் அடப்பட்டுருச்சுன்னா தலைவலி, குழப்பம், சிந்திக்க முடியாதது, நுண்ணறிவு இல்லாதது, அப்புறம் நம்மளோட வாழ்க்கையோட திசை எங்கிட்டு போகுது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. இதுல மெயினா ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, கனவே வராதாம். ஒரு இரவு தூங்கினோம்னா ஒரு கனவே வராத ஒரு நிலை இப்படிதான் வரும். அப்ப கண்ணுக்கு தானே பவர் கொடுக்கணும். சோ கண்ணுக்கு பவர் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்றாங்கன்னா, வானத்துல இருக்க நட்சத்திரங்களை பாருங்க. நீங்க எல்லா உலகமே அமைதியான பிறகு, அது விடியற் காலையா இருந்தாலும் சரி, இரவா இருந்தாலும் சரி, உலகமே அமைதியான பிறகு அண்ணாந்து படுத்து கீழே படுத்துக்கோங்க. அண்ணாந்து பார்த்து வானத்துல இருக்க நட்சத்திரங்கள் பாருங்க, நல்லா கூர்ந்து நட்சத்திரம் பாருங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தா நட்சத்திரங்கள் எண்ணுங்க. பெரிய நட்சத்திரம் இது, சின்ன நட்சத்திரம் கூர்ந்து பாருங்க. ஏன்னா பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகி சேர்ந்து உருவானதுதான் நட்சத்திரங்கள். சோ அதுங்களுக்கு பவர் இருக்கும் அந்த நட்சத்திரங்களுக்கு. அப்ப நம்ம கண்ணு வழியா அதை பார்க்கும் போது இந்த நெற்றிக்கண்ணோட அடைப்பு போகும் அப்படி சொன்னாங்க. நமக்கு தன்னம்பிக்கை வரும், குழப்பம் எல்லாம் நீங்க நல்ல சிந்தனை சக்தி அதிகமாகும் சொன்னாங்க. இதுல அதிகாலை 3 மணி 4 மணி போல போய் பார்த்தோம்னா ரொம்ப நல்லது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது, சிந்திக்கிறதுக்கு ரொம்ப நல்ல பவர் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 7வது சக்கரம் சகஸ்ராரம் அப்படிங்கிறாங்க. அது எங்க இருக்குன்னா உச்சந்தலையில இருக்கான். இது அடப்பட்டா தனிமையில இருக்கிறது, எனக்கு யாருமே இல்ல, வாழ்க்கையை வெற்றி போச்சு, எனக்கு எதுவுமே வேண்டாம், என் வாழ்க்கையை அர்த்தம் இல்லாம இருக்குன்ட்டு. இது தனிமை மட்டும் இல்ல, இவங்களுக்கு ஆன்மீகத்திலும்
ஆர்வம் இல்லாம போயிடுமா. அதனால இந்த தனிமை இதெல்லாம் இப்படி இருக்கிறதுனால இதுல இருந்து வெளியே வரணும், இந்த அடப்புல இருந்து வெளியே வரணும்னு என்ன சொன்னாங்க, பௌர்ணமி தான் ஒரே ரிசல்ட் தான். பௌர்ணமி அன்னைக்கு மௌன விரதம், அமைதியா இருக்கணும். அது எப்படி இருக்கணும்னா, அந்த நிலவு ஒளி இங்க படணும், நிலவு ஒளியிலேயே இருக்கணும். அதனாலதான் சொல்றாங்க பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வந்து கிரிவலம் வரணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த அடப்பை எடுத்து விடுறதுக்காக. அந்த காலத்துல நமக்கு சும்மா சொல்லல. சோ பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வாங்க, ஆனா அமைதியா வாயை மூடிட்டு மௌனமா வாங்க. நில ஒளியை இங்க வாங்குங்க, ஃபுல்லா வாங்கினீங்க. இதெல்லாம் போய் வாழ்க்கையே சுவாரஸ்யமாகும். வாழ்க்கையில நம்ம நல்லா வாழணும்னு தோணும். தனிமையில இருந்து வெளியே வந்துருவோம். சோ தனிமையில இருந்து வெளியே வர்றதுக்கு, வாழ்க்கை அர்த்தமுள்ளமா ஆகிறதுக்கு, ரொம்ப சந்தோஷமா வாழணும்னா என்ன செய்யுங்க, பௌர்ணமிக்கு மலைக்கு போங்க, மலை அடிவாரத்துல இருங்க, மலையை சுத்தி வாங்க, நில ஒளி முழுவதும் நீங்களே உள்வாங்குங்க. வாங்கி உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுங்கள். 7 சக்கரத்துல உங்களுக்கே தெரியும் எந்த சக்கரம் வந்து அடப்பட்டிருக்குங்க, ஏன்னா உங்க உடம்பு பத்தி உங்களுக்கு தெரியல. சோ அந்த மாதிரி இருந்தா எல்லாமே நான் சொல்ற, வாரத்துல 7 நாள், திங்கக்கிழமை 1, செவ்வாய்க்கிழமை 1, புதன்கிழமை 1 அப்படின்னு 7 நாளும் 7 சக்கரம் தானே. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சக்கரம் வச்சுக்குவோம். ஒரு நாள் வெயில காட்டுவோம், ஒரு நாள் காலை நினைப்போம், ஒரு நாள் மௌன விரதம் இருப்போம், நிலவொளியில இருப்போம், நட்சத்திரத்தை ஒரு நாள் எண்ணுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று செஞ்சு நம்மளோட உடம்ப, நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்மளே பாதுகாப்போம்.